இந்த புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்தரித்துக் கொள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது இந்த சீகோன் என்கிற தேசத்தை கடந்து செல்ல வேண்டும். இப்பொழுது சீகோன் ராஜாவிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். நாங்கள் உங்கள் தேசத்தின் வழியாய் கடந்து போகிறோம், எங்களுக்கு தண்ணீரும் ஆகாரம் மட்டும் தாருங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் சீகோன் ராஜா அதை தர மறுக்கிறான், தடுக்கிறான், எதிர்க்கிறான். அருமையானவர்களே, இதே போலத்தான் நம்முடைய இந்த விசுவாச பிரயாணத்திலே, நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலே அநேக எதிர்ப்புகளை, எதிரடையான நபர்களை சந்திக்கிறோம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி எதிர்த்து வருகிறவர்கள், எதிரடையான சூழ்நிலைகளை நீங்கள் வசப்படுத்தி சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் எந்தெந்த தடைகளை நீங்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை ஆண்டவர் உங்கள் வசப்படுத்தி உங்களை சுதந்தரிக்க வைப்பார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சீகோன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்தரித்துக் கொள்ள வைத்த அதே தெய்வம் இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா எதிரடையான வல்லமைகளை ஆண்டவர் முறியடிப்பாராக. இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.